ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சொன்னார். ரொம்ப நல்லா சொன்னார். அதாவது நீங்கள் படுத்தும்போது என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டீங்க. ஏன்னா முதல்ல அதில் இத்தனை கேரக்டர் இருக்கிறதுனால விஜயகாந்த் கேரக்டருக்கு நாங்கள் கேட்டதே வந்து 7 நாள் கேட்டோம். கடைசி வரைக்கும் கிண்டலாக சொல்லிட்டு இருப்பார். 7 நாள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னை வச்சு 50 நாளைக்கு மேலே பண்ணோம். 50 நாளைக்கு மேலே பண்ணிட்டு என்னை வச்சு 7 நாள் நீங்கள் கேட்டீங்க போங்கன்னு. அந்த மாதிரி அது ரொம்ப ரசித்தார். ஏன்னா பல பத்திரிகைகளில் வந்து அப்படி ஒரு பாராட்டு. அதாவது விஜயகாந்த் வந்து மெஜஸ்டிக்காக அந்த கிராண்டியரு, அதாவது அந்த பாட்டு பாடாமல் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து பத்திரிகையில் அப்படி பாராட்டுறாங்க. சாதாரண ஒரு சின்ன சின்ன இது பண்ணிட்டு இருந்த விஜயகாந்த் டப்புன்னு வந்து ஒரு இதுக்கு போயிட்டு லவ்வுக்கு வந்து. ஏன்னா அதில் கதைப்படியாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் கொடுத்துருந்தோம். என்னென்னா தன்னுடைய கோவத்தை வந்து ஒரு டிஎஸ்பியாக இருந்து நான் அழுகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டாமல் அந்த டேபிளை உடைச்சிட்டு அழுவார். டேபிளை உடைச்சிட்டு அப்படியே உட்காருவார். கண்ணில் தானாக தண்ணி வரும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவரே வந்து சொன்னார். அதற்கு பிறகு பல படங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய ஆக்டிங் இதுவே வந்து பரிமாணத்தையே வந்து மாற்றியிருந்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த கேரக்டர் அவர். நாங்கள் அதுக்கு பிறகு தான் அவர் வரிசையாக காக்கி சட்டை ரோல்கள் வர ஆரம்பிச்சிது. கிண்டலே பண்ணுவோம். ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு வச்சு கேப்டன் இங்கேருந்து போகும்போதே போட்டுக்கிட்டு போயிடலாம், அங்கே போய் ஏன் 10 10 பார்க்க வேண்டான்னு லிட்டரலாகவே வச்சுருந்தார். போலீஸ் ட்ரெஸ் வந்து வீட்டிலேயே இருக்கும், தேவையான எடுத்து போட்டுட்டு போயிடுவார். அப்படியே அந்த மாதிரி ஒரு மாமனிதர்.